வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் ஒரு சுருள் தையல்ன்றது புல்லியன் நாட்னு சொல்லுவாங்க. அந்த தையல் தான் இன்றைக்கி போட போகிறோம். இது வந்து எம்ப்ராய்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ டிசைனு இல்லை டிசைன்லாம் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஊசியில் வந்து நூலை மேலாக்க இழுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போடுற மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு ஊசியை குத்தி எடுத்துகிட்டு திரும்ப ரிவர்ஸில் நம்ம ஏற்கனவே வெளியே எடுத்த ஊசி எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு குத்திக்கோங்க. குத்திட்டு அதே ஊசியில் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சுற்றிக்கோங்க. நூலை இந்த மாதிரி சுற்றிடுங்க. லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி, ரைட் சைடு உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கமாக நீங்கள் சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சிக்காகாமல் பண்ணிவிட்டு இழுத்து அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இழுத்து டைட் பண்ணி கீழே குத்தி எடுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். இது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணால் பண்ணலாம். இதில் வந்து இப்போ பாருங்கள், இது நான் 10 சுற்றிருக்கேன். இந்த சின்ன சைஸ் வந்திருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொன்ன மாதிரி மேலே ஊசி எடுத்த உடனே அடுத்த பக்கத்துக்கு குத்திட்டு திரும்ப ரிவர்ஸில் குத்தி எடுங்க. குத்திட்டு ஒரு 10லேருந்து 15 சுற்றிட்டு அது திரும்ப நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போய் கீழே இழுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சு கரெக்டாக வரும். இப்போ நாட் மாதிரி வரும். அது கொஞ்சம் நாட் வந்து நீட்டாக தெரியும். இது வந்து பார்க்க ஸ்ப்ரிங்கு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த தையல் வச்சு பூ டிசைன் வந்து போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டோம்லே அதே மாதிரி தான் ஒரு 10 சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டும் போடணும். இதை வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளேயே மாற்றி பண்ணுங்கள். ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், மாற்றி இருக்குமோ அந்த மாதிரி எதிர்க்கும் ஆப்போசிட்டாக பார்த்து நீங்கள் இந்த நாட்டை கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் ப்ளவுஸ் டிசைனு சாரீ ஓரங்கள்லாம் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தையலுக்கு வந்து 3 நூல் எடுத்துகிட்டு மொத்தமாக சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா 6 நூல் வரும். இது அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த நாட்டு போடுறதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த தையலுக்கெல்லாம் 2 நூல் தான் எடுத்து போட்டேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறதுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அதனால் 2 நூல்லே உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கு ஸ்டிச்சஸும் நல்லா பார்க்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ நாட்டு மாற்றி நான் போடுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் பூ டிசைன் போடுறதா இருந்தால் ஒரு ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பு வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். இது வந்து 10லேருந்து 12 ஸ்டிச்சஸ் போடலாம். நீங்கள் இந்த புல்லிங் நாட்டு வந்து அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். போட்டு ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். இதையே வந்து லீஃபுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் போடுறேன். இது 2 சைட்லேயும் போட்டிங்கன்னா லீஃபாக மாறிடும். ஒரு சின்ன அழகான பூவாகிடுச்சு. இதை நீங்கள் ப்ளவுஸு கழுத்துக்கு கைக்கு கூட வச்சு போட்டுக்கலாம். இல்லைனா சாரீ பார்டர் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இன்னும் ஈஸியாக வேணுன்னா 2 நாட் மட்டும் வி ஷேப்பில் போட்டுட்டு பீட்ஸோ இல்லைனா ஸ்டோனோ வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் நல்லா ஃபினிஷிங் கரெக்டாகவும் அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.